மேக்ஸிமம் வந்துட்டு தமிழ் சினிமாவில் ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட படங்கள் வந்துட்டு ரிலீஸ் ஆகிக்கினே தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு அந்த அளவுக்கு எந்த நடிகர்களும் நமக்கு தெரியதே கிடையாது. இப்போல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட படங்கள் வருது. எந்த படம் வருது எந்த படம் போகுதுன்னே தெரிய மாட்டுது. ஓரளவுக்கு பிரபலமானவர்கள் நடித்த படம் மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியுதுங்க. ஆனால் மற்றவர்கள் நடிக்கிற படம் வந்துட்டு அப்படியே ஓரங்கட்டப்படுது. ஸோ அந்த மாதிரி படத்தை நடித்தவங்களாம் அந்தளவுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சில படங்களில் நடித்தவங்க தான் நடிகை அதிதி மேனன் மற்றும் நம்மளுடைய அபி சரவணன். ஸோ அபி சரவணன் வந்துட்டு ஒரு சில படங்களில் வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னவங்கலாம் வந்துட்டு இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை வந்துட்டு எப்போ வந்துட்டு கமிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போச்சோ இப்போதைக்கு அவங்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு கோடம்பாக்கம் ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, சமூக வலைத்தளத்திலும் ரொம்ப பெரிய ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ உண்மையான மேட்ரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதிதி மேனன் இருக்காங்களே, அவங்க வந்துட்டு கமிஷன் ஆஃபீஸில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரில் வந்துட்டு நடிகரான அபி சரவணன் என் மீது வந்துட்டு தவறான வதந்திகளை பரப்பி வந்துட்டு இருக்காரு. ஸோ எனக்கும் அவருக்கும் கல்யாணமே ஆகவே இல்லை, ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லி வந்துட்டு இருக்காரு. என்னுடைய நற்பெயரை கெடுக்கிறாரு, தயவு செஞ்சு அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதிதி மேனன் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு புகார் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த புகாருக்கு அப்புறமா வந்துட்டு இவங்களை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. சரி, யார் அந்த அபி சரவணன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அபி சரவணன் ஒரு ப்ரெஸ் மீட்டே வச்சிட்டாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு நாங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கிட்ட சான்றிதழ் இதோ பாருங்க, என்கிட்ட நகல் இருக்குது, இதில் கவர்மெண்ட் எம்பளம் இருக்குது, சீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு போட்டு வச்சிட்டாரு அந்த ப்ரெஸ் மீட்டில். ஸோ அதுக்கப்புறமா அதிதி மேனன் வந்துட்டு ஆப்ஸ்கண்ட் ஆகிட்டாங்க. இந்த சமயத்தில் தான் வந்துட்டு அதிதி மேனனுக்கும் அபி சரவணனுக்கும் வந்துட்டு கல்யாணம் ஆயிருக்கு. அதுவும் வந்துட்டு ஒரு ரூம்குள்ளேயே வச்சு அதிதி மேனனுக்கு வந்துட்டு தாலி கட்டியிருக்காரு, முத்தா கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வந்துட்டு காலில் வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் அழிதியாக வந்துட்டு வெளியே விட்டுருக்காரு. ஸோ இது கண்டிப்பாக அபி சரவணன் தான் வெளியே விட்டுருக்கணும். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறமா அதிதி மேனன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எதுக்காக ஒருத்தரை வந்துட்டு ரகசியமாக வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஏன் திருமணம் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போய் புகார் கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல. அது மட்டும் கிடையாது, ப்ரெஸ் மீட்டில் பேசின அபி சரவணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன என் மனைவி கூட சேர்த்து வைங்க, என் மனைவி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, வார்த்தைக்கு வார்த்தை மனைவி 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 அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு ரொம்பவே ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. ஸோ அவர் மேலே தவறு இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ இந்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. அபி சரவணனுக்கு நிறைய பேர் வந்துட்டு ஆதரவு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதிதி மேனன் எங்கே போயிருக்காங்க அப்படின்றது பல பேர் வந்துட்டு கண்டுபிடிச்சு தான் சொல்லணும். மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.